தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம மனுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பார்த்தாங்க. போய் பாருங்க. உட்கார் போவா உட்காருமே மேடம் உட்காருவாங்கல்ல. மேடம் உட்கார சீட்டு கிடையாது. வார்த்தையில் தான் உட்காரு. ஆமாம் நத்தம் காளிமடை தான் மேடம் இருந்துச்சு மேடம். ஆனால் இவங்க சர்வ் பண்ணி கொடுத்து அன்னைக்கே கட்டிட்டாங்க. அன்னைக்கே வாங்கின தோண்டி 2 நாள் கட்டி காமௌண்ட் பாருங்க எல்லாம். அந்த ஏன் சார் எங்கள் மேடம் யாருக்குமே வந்து கொடுக்கல மேடம். எல்லாமே அணுவும் தான். அது ஒரு 4.5 ஏக்கரு எல்லாத்தையுமே அணு தான். யாருக்குமே வந்து இந்த அணுவும் தான். ரெக்கார்டுங்கிறது கிடையாது. சிலவங்களுக்கு மட்டும் தான் பத்திரம் இருக்குது. எல்லாத்துக்கும் பத்திரம் கிடையாது. இவருக்கு வந்து எதுவுமே கிடையாது. இலவச பட்டாவை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்போ நான் வந்து மனுவும் கொடுத்துருக்கேன். மனு மூலமே என்ன விசாரணைக்கு என்ன அழைச்சிருக்காங்க அவங்களை எதிராளி அழைக்கல. நான் போய் ஆஜர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஆஜர் தான் இருக்கேன். எதிராளி வந்து அவங்க கூப்பிடவே செய்யாமல் 27/11 அளந்து கொடுத்தாங்க. அவங்க 4 பட்டா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. சட்டத்தில் அப்படி இடம் இருக்கா மேடம்? ஒரே குடும்பத்துக்கு 4 பட்டா கொடுக்க சட்டத்தில் இடம் இருக்கா? நான் தெரியாமல் தான் கேட்க தப்பா எடுத்து கை நீட்டும் பார்த்தீங்க. எனக்கு ஏன்னா பழக்கம் அப்படி பேச்சு பழக்கம். 4 பட்டா கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா மேடம்? இல்லை மேடம், மானூர் கொடுத்தேன்னு எனக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்னா என்னோட கேள்வி. ஏன்னா தப்பு பண்ணதே மானூர் கொடுத்தா எனக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? ஏன்னா மானூர் வருவாய்த்துறை அதிகாரி தான் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. நான் நிரூபிக்க எனக்கு சட்டத்தில் என்ன தப்பா இருக்கு, நான் சட்டத்தை தண்டனை கொடுங்க. இல்லை அந்த அதிகாரியில் தண்டிங்க. இல்லை மேடம், எங்க விசாரணை போகும் எனக்கு தெரியும் இல்லையா? இங்க வணக்கம் மேடம். காலிமனை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், 4 பட்டா ஒரே குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க மேடம். இலவசமாக 9 சென்ட் இடம் கொடுத்துருக்காங்க. அது என்னோட அனுபவத்தில் இடத்தையும் சேர்த்து வாங்கிட்டா அப்படி கொடுத்துருக்காங்க. வருவாய்த்துறை அனுபவத்தில் இருந்த இடம் அவங்கள்ட்ட பட்டாவே இல்லையே. அது எனக்கு பட்டா இருக்கிற அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இலவசம் நீங்கள் கொடுத்த பட்டாவை தவிர வேறு ஒன்றும் இல்லையே. இல்ல அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்களா? ஆமா கொடுத்துருக்காங்க. சரி, நான் ஆர்டிஓ கொடுத்துருக்காங்க மேடம். கொடுத்துருக்காங்க. அதை அளந்து கொடுத்து கட்டிட்டா அப்படி எப்போ? நான் ஆர்டிஓ அனுப்பி விசாரிக்க சொல்றேன். சரிங்க மேடம். சரியா? சரி. சரி, 2 மேம் மேடம். சார் அந்த பக்கம் படியும்